மேடம் உங்கள் ஆர்டர் எவ்வளோ ஆச்சு? 100 rupees மேடம். 120 ரூபா இருக்கு, 20 ரூபா டிப்ஸ் வச்சுக்கோ. மேடம் இந்த 20 ரூபா எனக்கு வேணாம் மேடம், நீங்களே வச்சுக்கோங்க. வேணாமா? ஏன்? மேடம் இந்த 20 ரூபா கிழிஞ்சிருக்கு மேடம், டேப் போட்டி கொடுத்துருக்கீங்க, இதனால் எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. ஏய் என்ன இப்போ உனக்குலாம் டிப்ஸ் கொடுக்கறதே பெரிய விஷயம். இந்த 5க்கும் 10க்கும் தானே டெலிவரி வேலை பார்க்குறீங்க. ஒழுங்கா இதை எடுத்துகிட்டு போ. மேடம் நான் ஒன்றும் நீங்கள் கொடுக்குற டிப்ஸுக்கெல்லாம் வேலை செய்யலை மேடம். நான் வேலை செய்கிறேன், அதுக்கான சம்பளம் எனக்கு வருது. அதுவும் இல்லாமல் உங்கள் சோம்பேறித்தனக்கு தான் மேடம் நாங்கள் வேலை செய்கிறோம். ஏய் ஆஃப்டர் ஆல் ஃபுட் டெலிவரி பார்க்குற நீ என்ன எதிர்த்து பேசுறியா? கௌசி என்னம்மா ஆச்சு? இங்க பாருங்கப்பா, ஃபுட் டெலிவரி பண்ண வந்தான் டிப்ஸ் கொடுத்தா ஓவரா பேசுறான். சார் நான் ஒன்றும் தேவையில்லாமல் பேசல சார். இந்த கிழிஞ்ச 20 ரூபாய் நீங்களே பாருங்கள். இதை கொடுத்துட்டு தான் உங்கள் பொண்ணு அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. கௌசி என்னம்மா இதெல்லாம்? பா இந்த மாதிரி ஆளுங்க கூட நம்மளுக்கு என்னப்பா பேச்சு? ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போக சொல்லுங்கப்பா. வாங்க நம்ம போலாம். கௌசி என்ன பேசுறேனே? தம்பி அவர் வேலையை தான் பார்த்தாரு. என்ன இருந்தாலும் நீ அவரை வேலையை தப்பா பேசியிருக்க கூடாது. உங்க அப்பாவும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செஞ்சாமா வளர்ந்துருக்கங்கிறத மறந்துடாது. நான் சின்ன வயசுல காலையில எழுந்து வீடு வீடா போய் பேப்பர் பால் பாக்கெட் போடுவேன். அவங்க கொடுக்குற 5 ரூபா 10 ரூபா டிப்ஸை வச்சிருந்தாம்மா நான் புத்தகம் வாங்கி படிச்சு இன்னைக்கு இந்த நல்ல நிலைமையில இருக்கேன். அன்னைக்கு அவங்க கொடுத்த அந்த 5 ரூபா 10 ரூபா தாம்மா எனக்கு பெரிய உதவியா இருந்தது. நீ அவருக்கு டிப்ஸ் கொடுத்தது நல்ல விஷயம்தாம்மா. ஆனால் நம்ம ஒருத்தருக்கு செய்கிற உதவியை அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். பாருமா, நீ இப்போ கொடுத்துருக்கிய அந்த தம்பிக்கு 20 ரூபா அந்த எந்த விதத்துலையும் பயன்படாது. அந்த 20 ரூபா வேஸ்ட்டு தானேம்மா. அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, ஏதோ அவசரப்பட்டு பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. இனிமேல் நான் அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன். அந்த காசை கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் கொடுக்குற இந்த 10 ரூபா 20 ரூபா டிப்ஸ்லாம் நாங்கள் ஒன்றும் வாடுறதில்ல மேடம். ஏதோ நீங்கள் கொடுக்குற காசுலாம் டீ குடிக்கிறது தான் யூஸ் ஆகுது. இனிமேல் இந்த மாதிரி நடந்துக்காதீங்க மேடம். சரி வரேன் சார். போய்ட்டு வாப்பா.